பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை கட்சி முடிவு செய்யும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேறொன்று. தவிகவினர் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏதோ கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குவர், பிரதான கட்சிகளின் ஓட்டு வங்கியை பிரிப்பர் என பேசப்பட்டது. தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம், ஆனால் தமிழக மக்கள் மாற்றத்திற்கு ஓட்டளித்தனர். இதை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பெருங்கூட்டம் நடிகர் விஜய் முதல்வராக வர வேண்டும் என எதிர்பார்த்திருந்துள்ளது. தவிக ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியில் இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புதலை பெற்றுதான் ஆதரவை தெரிவித்தோம். அதிமுக ஆதரவுடன் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என திமுக தரப்பில் யோசனை சொல்லப்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக MLAக்கள் 4 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைகின்றனர். இதில் அதிமுகவை உடைப்பதாக தெரியவில்லை. இது குதிரை பேரம் இல்லை. வரும் இடைத்தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் யாருடன் கூட்டணி என்பதை கட்சி முடிவு செய்யும் என காதர் மொய்தீன் கூறினார்.